வணக்கங்க. என் பேர் ஆண்டனி ஜோசப். நான் கோயம்புத்தூர் பிரஸ் காலனியில் மேட்டுப்பாளையம் ரோடு பிரஸ் காலனியில் இருக்கிறேன். கங்கா ஆக்ரோவில் இந்த மிஷின் நான் இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆடு வளர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மாடு வீட்டு தேவைக்காக வளர்த்துட்டு இருக்கிறேன். ஆடு நான் பால் பர்பஸ்க்காக வளர்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் மெடிசனுக்காக பால் கேட்குறாங்க. லிட்டர் 300 ருபீஸ் ரேஞ்சுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். மேவு இங்கே வெளியில விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு நிறைய ஆடுகள் இழப்பாயிருச்சு. அதனால இப்ப நான் கட்டி வச்சு சோளத்தட்டு இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீடு இந்த மாதிரி தான் கொடுத்து நான் வளர்த்துக்கிறேன். அப்புறம் இங்க செடிகள் எல்லாம் கட் பண்ணி நான் கொடுத்து வளர்த்துக்கிறேன். அப்போ நம்ம சோளத்தட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு 10 தட்டு அந்த மாதிரி தான் வருது. 10 தட்டு 12 தட்டு தான் வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தட்டு வாங்கி போடும்போது அரைவாசி சாப்பிட்டுட்டு மீதி எல்லாமே மாடு இழுத்து போட்டு இந்த மாதிரி சாணியில போட்டு வேஸ்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளோ காசு நான் தொலைச்சிட்டேன். ஏன்னா மெஷினை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 19,000 23,000 அந்த மாதிரி இருந்ததுனால சரி இப்போதைக்கு நம்ம இது போகணுமான்னு சொல்லி யோசிச்சு நிறைய வேஸ்டேஜ் எனக்கு ஆயிடுச்சு. சரிதான். அப்புறம் அண்ணனோட பார்க்கும்போது தான் சரி ஓகேன்னு ட்ரை பண்ணேன். இப்போ எனக்கு வேஸ்டேஜ் எதுவுமே வரதில்லை. இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ காஞ்சி. இது மாதிரி நாங்கள் மாட்டுக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டுகளை வச்சு எரிக்கிற அளவுக்கு எனக்கு லாஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பொடி பண்ணி இந்த ட்ரம்மில் நான் போட்டுடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ காலையில் போட்ட ஒரு கட்டு தட்டு அப்படியே போட்டேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா சாப்பிட்டுருச்சு. அதே மாதிரி கீழே சிந்தினது கூட பாத்தீங்க ஒரு 50 கிராம் கூட இருக்காது. எனக்கு இப்போ ஒரு கட்டு சோளத்தட்டுக்கு எனக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரம்மா நான் வச்சிருந்தேன். அதுல போடும்போது அது கூட ஆகிறது இல்லை. அப்போ எனக்கு வேஸ்டேஜ்ங்கிறது சுத்தமா ஆகிறது இல்லை. நான் செலவு பண்ற காசு என்னோட மாடுக்கு போய் சேருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயே 2 டைப் இருக்குது. நான் செலக்ட் பண்ணது இந்த துருவி வர்ற மாதிரி இந்த டைப் தான் நான் செலக்ட் பண்ணேன். இதை எடுத்துட்டு இப்ப நான் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஃபைன் டியூனா எனக்கு அது கிளியர் கட்டா வருது. அது போக இப்ப மாடு சுத்தமா எனக்கு வேஸ்ட் பண்றதே இல்லை. முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு 50 ரூபாய் தட்டுல கிட்டத்தட்ட 20 என்ன சொல்றது பாதி வாசி எனக்கு வேஸ்டா போயிடும். அந்த தண்டு எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட எனக்கு வேஸ்டேஜ் வரதில்லை. ஆடும் எனக்கு கிளியரா சாப்பிட்டுருது. அதே மாதிரி எனக்கு மாடும் கிளியரா சாப்பிட்டுருது. மீதி ஏதாவது பவுடர் ரொம்ப நைஸ் பவுடரா வர்றதை கூட ஆடு எதை மிச்சம் வச்சுட்டா கூட நான் அது கோழி தீவனத்துல நான் கலக்கி விட்டுறேன். ஒரு மாடு இல்ல ஒரு 10 ஆடு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் ஓகே. இதுவே நம்ம ஒரு 3 மாடு 4 மாடு வச்சிருக்கிற மாதிரி இருந்தா இந்த மோட்டர் மட்டும் ஒரு 2 HP மாத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவி லோடா நல்லா இருக்கும். இது ஓகே. என்ன சொல்றதுன்னா நம்ம 10,900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த காம்பாக்ட் பிரைஸுக்கு என்ன சொல்றதுன்னா நான் சர்ச் பண்ண விதத்துல கூகுள்லயே இந்த பட்ஜெட்ல இல்ல. அது அண்ணனோடது நல்லா இருந்துச்சு. பிளஸ் ஒர்த்தும் ஓகே தான். காசுக்கு ஏத்ததானே நமக்கு பொருள் கிடைக்கும். இது என்னன்னா நம்ம ஒரு 2 தட்டா நம்ம விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான்.